வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ பீன்ஸை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் அதில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பீன்ஸை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பீன்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போது துருவின 1/2 மூடி தேங்காயை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.